இன்னைக்கு நான் என்ன விஷயம் பத்தி சொல்ல போறேன்னா, ஈஸியா மானிட்டைசேஷன் ஆகுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி. இப்போ நீங்க சினிமா பாடல்கள போடுறதா இருந்தா, நீங்க சினிமாலயோ, இல்ல ஸ்டார் மேக்கர்லயோ எதுலயோ பாடின வீடியோ சாங்ஸ போட்டீங்கன்னு வைங்க, அதுல வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதே மாரி சினிமா சாங்ஸ டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து போடுறதா இருந்தாலும், அதுலயும் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் வர்றதுனால நமக்கு மானிட்டைசேஷன் தடைப்பட்டுரும். இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம, நம்ம சிம்பிளா சினிமா பாடல்களையும் யூஸ் பண்றோம். அதே சமயத்துல மானிட்டைசேஷனும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த லைன்ல நான் சொல்ல போறேன். அதுக்கு வந்து முக்கியமா சினிமா பாடல்கள் நீங்க போடுறதா இருந்தா, நீங்க ஒரு பாடல மியூசிக் இல்லாம பாடி, அத வீடியோவா எடுத்து அத அப்லோட் பண்ணலாம். வீடியோ எடுத்து போடும்போது கூட இந்த சினிமால உள்ள அந்த சீன கொண்டு வரக்கூடாது. சீன கொண்டு வந்தா அதுலயும் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லாம நம்ம பாடுற வீடியோவ மியூசிக் இல்லாம எடுத்து, மியூசிக் இல்லாம ஒரு வீடியோ எடுத்து, அத எடுத்து வீடியோஸ்ல போட்டு பண்ணலாம் ஒண்ணு. இல்லைன்னா ஈஸியா இப்போ ஷார்ட்ஸ் இருக்கு. ஷார்ட்ஸ் வந்து இதுவரை நமக்கு வந்து 1 மினிட் மட்டும் தான் இருந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட போன வருஷம் 2025 ஜூலை ஏதோ டைம்ல இருந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து 3 மினிட்ஸ் வரை போட்டுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த யூடியூப் சேனல ஓப்பன் பண்ணி, அதுல ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அத பிரஸ் பண்ணா அதுல ஷார்ட்ஸு, லைவ்னு இருக்கும். அப்ப அந்த ஷார்ட்ட பிரஸ் பண்ணோம்னா, அந்த ஷார்ட்ல போயிட்டு நம்ம பிடித்தமான பாடல்கள 3 மினிட்ஸ் வரை ஒரு பாடல் ஃபுல்லா கூட பாடலாம். 3 மினிட்ஸ் பாடலாம். இல்ல சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள சொல்லி பாடல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் விளக்கி அந்த மாரி சொல்லலாம். இந்த மாரி விஷயத்துக்குலாம் அதிகமா காப்பிரைட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இடையில இருந்து நம்ம பேசினா கண்டிப்பா வராது. ஃபுல்லா பாடுனா சில சமயம் ஃபுல்லாவே பாடும்போது சில இடங்கள்ல காப்பிரைட் எப்பமாவது ரேரா காட்டும். பெரிய பிரச்சனை இல்லனாலும் ரேரா காட்டும். ஆனா மானிட்டைசேஷனுக்கு பிரச்சனை வராது. பிளாக் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ரேரா காட்டும். அதனால நம்ம வந்து இடையில இடையில 2 வார்த்தைய பேசிட்டு அப்படி பாடுனோம்னா ஒண்ணும் பிரச்சனை வராது. அப்புறமா நம்ம ஷார்ட்ஸ்ல போய் அந்த ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஷார்ட்ஸ போணும். போயிட்டு என்ன பண்ணணும், மேல ஆட் சவுண்ட் இருக்கும். அதுல போய் நமக்கு பிடித்தமான தமிழ் பாடல்கள் ஏதாவது இருக்கும்ல, அதுல ஃபீமேல் வாய்ஸ் வர மாதிரி அப்படி இருந்ததுன்னா, அதிகமா ஃபீமேல் வாய்ஸ் உள்ள பாட்ட செலக்ட் பண்ணும். ஃபீமேல் வாய்ஸ் சேர்ந்து மேல் வாய்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஃபீமேல் வாய்ஸ் அதிகமா உள்ள பாட்டுகளை செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த பாட்டை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து முகத்தை கேமரா ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ஆக்ஷன் மாதிரி சும்மா முகத்தை லைட்டா நம்ம வாயை அசைச்சிட்டு அதுக்கேத்தால ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி அது பண்ணலாம். அதுல காப்பிரைட் ப்ராப்ளம் வராது. ஏன்னா அதுல வந்து 1 மினிட் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல கிடையாது. 1 மினிட் வரை நம்ம சினிமா பாடல்ல போட்டுக்கலாம். சரியா? அப்புறம் வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த காமெடி நம்ம வந்து சாதாரணமா அப்படி ஷார்ட்ஸை பார்த்துட்டே இருக்கோம். சின்ன பிள்ளைகள் பார்க்கும்ல, ஷார்ட்ஸை தொட்டு போட்டு இப்படி தடவி தடவி பார்த்துக்கிட்டே இருக்கும், தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு பிடித்தமானது ஏதாவது ஒரு காமெடியோ இல்ல வாழ்க்கையின் தத்துவத்தையோ யாராவது சொல்ற மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னா, அதுல போய் ரைட் ஹேண்ட் சைட்ல ஆரோக்கு கீழே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணா அதுல யூஸ் சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கும், கொலாப்னு இருக்கும். எதை வேணாலும் பண்ணலாம். ஆனா யூஸ் சவுண்டை எடுத்துக்கோங்க. யூஸ் சவுண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அந்த இதை ஒரு தடவை நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கு ஏத்தால வாய் அசைக்கவோ, அதுக்கு ஏத்தால ஆக்ஷன் பண்ணவோ, இல்ல அதுல ஒரு பொருளை காட்டுறாங்க, அந்த பொருளை கையில வச்சுட்டு பேசவோ, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அப்போ அது நல்ல அதுக்கு நிறைய வியூஸ் போகும். அதில் காப்பிரைட் ப்ராப்ளம் வராது. சரிதானா? அப்புறமா வேற என்ன பண்ணலாம்? கொலாப் போடலாம். இப்போ ஏதாவது ஒன்று பார்க்குறோம். ஏதோ பழைய எஸ்பிபி பழைய மிந்தியப்பமா பாடினது எஸ்பிபி ஸ்டேஜில் பாடினதை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, எஸ்பிபி, ஜேசாஸ் இல்லை சுசிலாமா யாராவது பாடினது போட்டிருக்காங்க, சுற்றி எல்லாரும் கேட்குற மாதிரி இருக்கு, அப்படி ஒரு சீனரி இருக்குன்னா அதை எடுத்துக்கிட்டு அது என்ன பாடல் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணும், ப்ளஸ் சிம்பிள் போட்டு நம்ம அந்த பாட அந்த அந்த ப்ளஸ் சிம்பிள்லாம் போடாது. ஷார்ட்ஸில் போய் தான் அதை செலக்ட் பண்ணணும். ஷார்ட்ஸில் போய் அந்த நமக்கு பிடித்தமான ஒன்றை எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் சைடில் இருக்கும் அந்த கீழே
ஆரோக்கு கீழே அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதில் கொலாப் அப்படின்னு போட்டால் போதும். கொலாப்னா அப்படி ப்ராசஸிங் ஆகி வரும். அப்புறம் அந்த கொலாபை டச் பண்ணோன்னா அது ப்ராசஸ் ஆகி வரும். அது என்ன ஆகும்னா மேலே கீழையுமா வரும், இல்லை சைடுமா வரும். நமக்கு மேலேயும் கீழையுமா உள்ளது நல்லா வேணும்னா அது சைடில் அதை மாற்றுறதுக்கு ஒரு இது இருக்கும், ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து மேலையும் கிளையுமா கொண்டு வரலாம், இல்லை சைட் பை சைடாகவும் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நம்ம மேலையும் கிளையுமா கொண்டு வரலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எய்தர் நம்ம வந்து அதே பாட்டு சும்மா வாய் அசைக்கிற மாதிரியோ, சும்மா ஆஹா சூப்பராக பாடுறீங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஏதாவது சொல்கிற மாதிரியோ, அப்படி ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரியோ இந்த மாதிரி காட்டிக்கலாம். நம்ம முகத்தை காட்டுறது ரொம்ப நல்லது. முகத்தை காட்ட முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா, அதே பாடல் ஒரிஜினல் இருக்கும்ல, அதை வந்து இன்னொரு மொபைலில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவையை அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு, சவுண்ட் இல்லாமல் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோ வந்து அதில் கீழே வரும். மேலே அவங்க இப்போ பாடிட்டு அந்த லைவில் பாடுறது மாதிரி உள்ளது. மேலே கீழே வந்து அந்த அந்த ஒரிஜினல் வீடியோவோ இல்லை அந்த ஒரு வெறும் போஸ்டர் கூட ஓகே தான். இந்த படத்தில் இந்த பாடல்னு சொல்லி ஒரு போஸ்டர் மாதிரி அந்த சிவகுமாரும் ராதிகா நடிச்சிருக்கா. சிவகுமாரும் வேற யாரு ஜெயசித்ராவும் நடிச்சிருக்காங்கன்னா அவங்க 2 பேர் ஃபோட்டோ போட்டு அன்பும் மேகமே அந்த மாதிரி இருக்கும்ல, ஒரு டைட்டில் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேனர் அதை போட்டாலும் போதும். அந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம். ஆச்சா, இந்த மாதிரி. அப்புறம் இன்னும் என்ன பண்ணலாம், ஏஐ பண்ணலாம். ஏஐ வீடியோஸ் எப்படி பண்ணலாம்னா, நம்ம வந்து ஷார்ட்ஸ் போடும்போது மேலே டாப்பில் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் ஒரு மாதிரி ஜெமினி சிம்பிள், அந்த ஜெமினி சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு இமேஜை கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்கள் இமேஜை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி அப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதே இப்போ நம்ம குதிரையில் ரைட் பண்ணி போகிற மாதிரி வேணும் அப்படின்னா, நம்ம வந்து அதில் வந்து இமேஜை ப்ரெஸ் பண்ணிட்டு டிஸ்கிரைப் இருக்கும். அதில் போய் குதிரையில் பயணம் போகிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தமிழில் இல்லை, தமிழில் தான் நிறைய பேர் அடிக்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வருது. அது தமிழுக்குள்ள ஆப்ஷன் இருக்கும். அது இங்கிலீஷில் வந்து த இமேஜ் இஸ் ரைடிங் இன் அ ஹார்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அப்படி போட்டுவிட்டு அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது கூட நம்ம வந்து ஆட் சவுண்ட் கொடுத்து ஏதாவது அதுக்கு பொருத்தமாக ஹார்ஸில் போகிற மாதிரி ஏதாவது தமிழ் பாடல்கள் அதை கொண்டு போய் அப்படி பண்ணலாம். கார் ஓட்டுற மாதிரி பண்ணலாம். கார் ஓட்டிட்டு ஏதாவது பாடல் இருக்கும் தமிழில். அழகிய மிதிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாய், பழகிடும் ராமன் பரபை பாதையை அவள் பார்த்திருந்தாள், என்னன்னு தெரியல, இன்னைக்கு லைவ் காலை வரல. இதுக்குள்ள எவ்வளவு பேர் வந்துருவாங்க, 11 மணிக்கு போட்டாதான் வருவாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு பாட்டு அதுல கார் ஓட்டிட்டு வர மாதிரி இருக்குல்ல, அப்ப நம்ம அதுக்கு வந்து சீனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாட்டை முதல்ல நினைச்சுக்கிட்டு அந்த சீனுக்கு ஏற்றால ஒரு இந்தியன் தமிழ் அப்படின்னு சொல்லிடுவோம். தமிழ் கப்பிள் ரைடிங் இன் கார், த மேன் இஸ் டிரைவிங், லேடி இஸ் டிரைவிங், ஏதாவது போட்டோம்னா கார் ஓட்ட மாதிரி பக்கத்தில் மறால் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வரும். நம்ம அதுக்கு ஏற்றாலும் அந்த பாடலில் நமக்கு தெரிஞ்ச தமிழ் பாடலுக்கு ஏற்றாலும் ஒரு சீனை கொண்டு வந்து அப்படிதான் நான் நினைப்பேன். நிறைய இது நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். குயிலே குயிலே பூங்குயிலேங்கும் போது 2 பேரும் ஆடுற மாதிரி பக்கத்துல குயில் மரத்துல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் நிறைய போடலாம். இப்படி ஏகப்பட்ட உள்ள போனோம்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம போட்ட வீடியோவையே இப்பதான் கவனிச்சேன் லேட்டஸ்ட். அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு ஜோக்கோ இது போல ஒரு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோவே நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் பண்ணிட்டு அந்த பிளஸ் சிம்லஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இமேஜின் ஒன்று வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்ல பார்த்தீங்கன்னா ரீஇமேஜின் வரும். அதில் ரீஇமேஜின் ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணோம்னா அதுலேயும் ஒரு வித்தியாசமான வீடியோ உருவாகும். அதுவும் நல்ல வியூஸ் போகும். இந்த மாதிரி எல்லாமே நல்ல வியூஸ் போகிற மாதிரி நம்ம வந்து ஷார்ட்ஸை போட்டோம்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகிடும். ஆனால் எனக்கு வந்து அப்பப்போ என்ன அறியாமல் ஏதாவது காப்பிரைட் ப்ராப்ளம் வர மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு உள்ளே போட்டுருவேன். அதனால தான் எனக்கு மானிட்டைசேஷன் ஆகாமல் இருக்குது. அதனால என்னடா இவங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகலை, இவங்க நம்ம பிடிச்சி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து சிலருக்கு சில கொள்கைகள் இருக்கும். சிலருக்கு தன்னை அறியாமலே சினிமா பாடல் பாடும்போது 1 நிமிஷம் வச்சுட்டு நம்ம பாடு 3 நிமிஷம் பாடல் மட்டும் போட்டுருவோம். அது வந்து எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அது நல்லா இருக்குது பாட்டு ஃபுல்லாக போட்டாலும் நல்லா இருக்குன்னு தோன்றதுனால என்ன அறியாமல் போட்டுவேன்.
ஏற்கனவே ஒரு சேனல் வந்து அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இன்னொரு சேனல்லையும் அந்த பிரச்சனை தான் வருது. ஏன்னே தெரியல. இன்னொரு சேனலுக்கும் நான் வந்து போக முடியல. அதாவது வேற வேற இமெயில் ஒரு வேற சொல்றாங்க ஒரு இமெயிலே இத்தனை சேனலையும் யூஸ் பண்ண தொடங்கலாம், கிரியேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுல நிறைய லாஸ்ட் வாய்ஸ் ஸ்கிரீனிங்கா புரியல. தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா? ஓகே. தேங்க்யூ. ஏதோ டவுட்டா இருக்கு. சத்தம் கேட்கலையோங்கிற மாதிரி. ஸோ இதோட நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போடலாம். அது காப்பரேட் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு நாள் விளக்கமாக அதை பற்றி சொல்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்.